அதாவது திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்குது. அன்பில் மகேஷ் சொல்கிறது, லஞ்சம் கொடுத்ததை நான் வந்து அவர் மேலே கேஸ் போடுவோம் அப்படின்னா, அப்போ நீ வாங்கினீன்னு தானே அர்த்தம். லஞ்ச பணம் வாங்கினீன்னு தானே அர்த்தம். கொடுத்தது குற்றம்னா வாங்கினது ஜாதிகள் இல்லைங்கிறானுங்க, நாங்கள் தான் ஒழிச்சோம் அப்படின்னு பெரிய வீரவசனம் பேசுவாங்க. ஆனால் ஜாதி சான்றிதழ் கொடுத்ததுக்கு காசு வாங்கியிருக்காங்க. கழிதிங்க தயாராகிட்டார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இருக்கக்கூடிய அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. யார் தவறு செய்தாலும் தண்டனை கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க, செய்ய போகிறாங்க. கரூர் கம்பெனின்னு உங்களுக்கு அவ்வளோ பொங்கிட்டு வந்தது. இந்த கரூர் கம்பெனி வச்சு தானே நீங்கள் ஆட்டையை போட்டீங்க இவ்வளோ காசு. மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவரை எப்படி அழகாக கூப்பிட்றாங்க அப்படின்னா, டாய்லெட் எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறாங்க. பாத்ரூமில் ஒளிஞ்சிருந்த எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்ன கேட்டார்? ஆதவ சூப்பராக சொன்னார், உங்கள் அப்பாவும் என் மாமனார் தான் ரொம்ப தோஸ்து, உங்கள் அப்பாட்ட போய் கேட்டுக்குங்க, இங்கே காணும் உங்கள் அப்பாவை, இருந்தால் சொல்லியிருப்பாரு, உங்கள் வீட்டில் போய் கேட்டுக்குங்கன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப நாகரிகமாக கலைஞர் கருணாநிதினு சொல்றாங்க. அப்படி ஏதாவது பேர் சொல்லிட்டா கூட முதல்வர் எந்திரிச்சு வருத்தம் தெரிவிக்கிறார், தப்பா பேசிட்டாங்க மன்னிச்சுக்குங்கன்னு கேட்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான ஒரு சபையை இது வரைக்கும் இந்த தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. நீங்க எதிர்த்தாப்புல இருக்கிறதெல்லாம் பாருங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் விபின் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. இன்னைக்கு அசம்பிளியில நானும் இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவன்ல நானும் ஒருத்தன் தான். அதாவது இந்த பள்ளிகளுக்கு அனுமதி வாங்குவதில் நானும் வந்து பணம் கொடுத்துருக்கேன், கட்டாயப்படுத்தி எங்கிட்ட இருந்து வசூல் பண்ணியிருக்காங்க, அன்பில் மகேஷ் இந்த வேலையை எங்கிட்டயுமே செஞ்சாரு அப்படின்னு ஒரு விஷயத்த மரிய வில்சன் அவர்கள் சட்டசபையிலேயே வந்து ஓப்பனா, அதாவது நான் லஞ்சம் கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னைக்கு அதுக்கு பதிலடியாக வந்து அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கிறாரு, அப்படின்னா நாங்க அவர் மேல வழக்கு பதிவு நாங்க செய்வோம், லஞ்சம் கொடுத்ததே ஒரு குற்றம் தானே, அப்ப அதுக்கு நாங்க அவர் மேல வழக்கு பதிவு செய்வோம்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இது? அதாவது திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்குது. அன்பில் மகேஷ் சொல்கிறது, லஞ்சம் கொடுத்ததை நான் வந்து அவர் மேலே கேஸ் போடுவோம் அப்படின்னா, அப்போ நீ வாங்கினீன்னு தானே அர்த்தம். லஞ்ச பணம் வாங்கினீன்னு தானே அர்த்தம். கொடுத்தது குற்றம்னா வாங்கினது குற்றம் தான். அப்புறம் திருடனு தேள் கொட்டின மாதிரி இருக்குது. அதாவது என்ன பேசுறதுனே தெரியல. அந்த இதில் போய் பேசினாங்க, கரூர் சம்பவத்தில் போயிட்டு நின்றுட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு நடிச்சார்ல, அது மாதிரி இப்போ ஒரு நடிப்பு நடிக்கிறார். அன்பில் மகேஷ் பொய்யுடைய எல்லா ரீலும் அந்து போச்சு. இப்போ அவர் சொன்னதுலேயே உண்மை வந்துருச்சா? அவர் பணம் கொடுத்துருக்காரு, நாங்கள் அவர் மேலே ஒரு கேஸை போடுவோம். இப்போ நீ பணம் வாங்கியிருக்கிறீல்ல, உன் மேலே என்ன பண்ண? வழக்கு போடணும் இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி சொன்னார்ல, நான் வந்து 25 பேர்கிட்ட வாங்கினேன், குற்றம் லஞ்சம் வாங்குவதும் குற்றம், வாங்கினேன் ஆனால் ரிட்டர்ன் பண்ணிட்டேன், இப்போ என் மேலே தப்பு இல்லையா அப்படின்னு செந்தில் பாலாஜி அந்த திமுக காரணங்களா வேக்கானம் பேசுவானுங்க எப்பவுமே. இப்படி நான் வாங்கினேன் கொடுத்துட்டேன், ஏன்டா வாங்கினேன், அதான் கொடுத்துட்டான்ல, புரியுதுங்களா? இங்கே வந்து அந்த திமுக பிச்சை போட்ட 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா? அது சுப்ரீம் கோர்ட்டு போய் திருப்பி வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் பிரகாரம் தான் அந்த கேஸ் திருப்பி எடுக்கப்பட்டது, புரியுதுங்களா? இப்போ பாருங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, நம்ம நீதி அரசர்களையோ ஜட்ஜ்மெண்ட்டையோ குறை சொல்லலை, ஆனால் எப்படி நடந்திருக்கு பாருங்க. சார் நான் அங்கே போய் நின்றுக்கிட்டு, சார் நான் வாங்கின காசை கொடுத்துட்டேன், எல்லாமே ப்ராப்பர் அக்கௌண்ட்டில் வந்திருக்கேன், என்னப்பா பண்ணேன்? ஆமாம் சார் நான் வாங்கினேன் சார். பாருங்களா, ஒத்துக்கிட்டார் அவர், நல்லவர் சார் அப்படின்னு ஒரு 4-5 பேர் ஒத்துக்கிட்டா கூட ஒத்துக்கிட்டோனையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன் சார், அந்த பணத்தை என்ன பண்ண நான் திருப்பி கொடுத்துட்டேன் சார். பார்த்தீங்களா, அவர்கிட்ட காசு இல்லை, திருப்பி கொடுத்தாரு. இப்போ வந்து அப்பழுக்கற்றவர் ஆயிடுறார். குற்றமானவர், அதாவது காசு வாங்கினோடனே குற்றவாளி, காசு திருப்பி கொடுத்தோடனையும் குற்றமற்றவர் அப்படிங்கிற ஒரு வியாக்கியானம் பேசினானுங்க. சுப்ரீம் கோர்ட் எடுத்து நல்லா செவினிலே 4 வச்சு இந்த கேஸை திருப்பி எடுத்தங்காட்டிக்கு தான் சிபிஐ வழக்கு விசாரணை ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு அந்த ட்ரௌசரில் உச்சா போன கதையெல்லாம் நடந்து 500 நாட்கள் மேலே ஜெயிலில் இருந்து இன்றைக்கி வந்து வெளியில் வந்து வீரவசனம் பேசுகிறார். நான் ஏற்கனவே 500 நாட்களுக்கு மேலே ஜெயிலில் இருந்தவன்டா அப்படிங்கிற. எதுக்கு போனீங்க சார்? சுதந்திர போராட்ட தியாகியா? இல்லை. அப்புறம் நீ ஊழல் பண்ணிக்கிற, அவளை ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கிறாங்க, இப்போ வீரவசனம் பேசிட்டு இருக்கிறார். அதே தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் நடக்கும். ஏன்னா காசு வாங்கினது அவரே ஒத்துக்கிட்டார். ஆமாம், சரிங்களா? மரிய வில்சன் அவர்கள் காலேஜுடைய நடத்துகிறாரு, ஸ்கூல், அதாவது பல நிறுவனங்கள், பள்ளி நிறுவனங்களாக நடத்திட்டு இருக்கிறார்.
அவர் சொல்றதுல முழுக்க முழுக்க உண்மை இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல நீங்க ஒரு ஜாதி சான்றிதழ்ல இருந்து இன்கம் ஜாதிகள் இல்லைங்கிறானுங்க, நாங்க தான் ஒழிச்சோம் அப்படின்னு பெரிய வீரவசனம் பேசுவாங்க. ஆனா ஜாதி சான்றிதழ் கொடுத்ததுக்கு காசு வாங்கியிருக்காங்க. அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு காசு வாங்கியிருக்காங்க. ஒரு ஏழையா, அதாவது ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் தினக்கூலிகள் போனவங்கிட்ட கொள்ளையடிச்சிருக்காங்க திமுக. அதை வந்து இன்னைக்கு வந்து அதெல்லாம் இல்லை. கீழ்மட்டத்தில் அந்த ஊழல்லாம் நடக்கல, அந்த லஞ்சம் வாங்கலை, அதனால மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் திமுக காலத்தில் அந்த மக்கள், ஏழைப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, இல்லாத மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்படியே பண்றவங்க மரிய வில்சன் மாதிரி ஆள் கிடைச்சா விட்டுருவாங்களா? பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா இது வந்து வழக்கு பதிவு செய்வாங்களா சார்? ஏன்னா யாரும் செஞ்சா முதல் வந்து அரெஸ்ட் யாரு பண்ணணும்? வாங்கணும்னு பண்ணணும், கொடுத்தவனை பண்ணக்கூடாது. கொடுத்தவன் நிலைமை உருவாக்குறது இந்த அரசாங்கம். ஆனா எல்லா அதாவது நீங்க ஃப்ரீயா கொடுத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து காசு கொடுத்து வாங்க போறாங்க? நிச்சயமா கரெக்டுங்களா? அப்போ நீங்க கொடுத்தது, நீங்க வந்து காசை கொடுத்தா தான் கொடுப்பேன்னு இருக்கிறீங்க. தொழில் செய்யறவன் என்ன பண்ணுவான்? செஞ்சாகணுமே, குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும்ல. வேற வழி என்ன இருக்கு? பிச்சை எடுக்க முடியும் இல்லை திமுக கார மாதிரி கொள்ளையடிக்க முடியுமா? இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. என்ன பிச்சையை எடுக்க முடியும்? அப்போ எதையா ஒரு காசை கொடுத்து நம்ம ஒரு தொழில் செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம், நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்போம், எப்படியாவது இந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துட மாட்டோமான்னு நிறைய பேர் கனவு காங்குறாங்க. அந்த கனவையெல்லாம் திமுக அரசாங்கம் புதைச்சிருக்கிறாங்க. நீ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, மின்சாரத்துறையில் எடுத்துங்க, ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளோ வாங்கினாங்க? 30 லட்சம். சோலார் பேனல் போடுறதுக்கு ஒரு மெகாவாட்டுக்கு 30 லட்சம் லஞ்சம் வாங்கினாங்க. இன்னைக்கு அது கிடையாதுல்ல. அப்போ 30 லட்சம் போடும்போது யாருக்கு முதலீடு பண்ண வருவாங்க தமிழ்நாட்டுக்கு? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு ஆந்திராவுக்கு ஏன் தொழிற்சாலையெல்லாம் போச்சு? வந்தோடனே என்ன கேட்டாங்க? 30% கமிஷனு, நீ செய்யற தொழில எனக்கு பாதி அப்படின்னா யார் வருவா? ஓடி போயிட்டாங்க. முதலுக்கே மோசமாச்சுன்னா எப்படி முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க? அதான் ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் வந்து திமுக அரசாங்கம் அது வீட்டுக்கு போயிருச்சு. மக்கள் நல்ல பாடத்தை போட்டுக்கிறாங்க. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கேஸ் போட்டாருன்னா முதல் குற்றவாளியா அவர் பேர் தான் சேர்த்துடும். ஏன்னா லஞ்சம் வாங்கினதே அவர் தான். லஞ்சம் கொடுத்தது உண்மைனா லஞ்சம் வாங்கினது உண்மையாயிருச்சா இல்லையா? நீ கேட்டிருக்கிற, 2 பேருமே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. கேட்காம யாராவது கொண்டு போய் பணத்தை கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய தனியார் பள்ளிகளுடைய நிறுவனர்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே. ஏன்னா வந்து எங்க பள்ளியிலேயே வந்து வாங்கினாங்க, எங்கிட்டயும் வந்து வாங்கினாங்க, 40 லட்சம் 60 லட்சம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கினாங்கன்னு. ஆனா இப்ப எல்லாருமே வந்து அப்படி நடவடிக்கை எடுத்தா கண்டிப்பா எல்லா நிறுவனங்களுமே வந்து ஒண்ணு சேரும். அமைச்சரே உண்மையை ஒத்துக்கிட்டார்ல, முன்னாள் அமைச்சர் சார். அதாவது யாராவது கொண்டு போய்ங்க, இந்தாங்க ஒரு 25 லட்சத்தை வச்சுக்குங்க, எனக்கு அனுமதி கொடுங்கன்னு யாராவது கேட்பாங்களா? ஒரு பையன் கேட்க மாட்டான். அப்ப நீ கேட்டாங்காட்டி தானே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீ கேட்டது உண்மையாயிருச்சு, கொடுத்தது உண்மையாகி போச்சு. அவரே அப்ரூவலா மாறிட்டாரு, நான் கொடுத்தங்கன்றாரு, வாங்கினது நீ அப்ரூவலா மாறிட்ட, அப்ப ஜெயிலுக்கு தான் போகணும். கழிதிங்க தயாராயிட்டாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. இப்போ நீங்க பாருங்க, போன ஆட்சி காலத்துல ஆம்னி பஸ்ஸுக்கு பர்மிட்டுக்கு நம்ம போய் நின்று அந்த கமிஷனரேட் ஆஃபீஸில் போய் நின்னோம்னா வாங்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதாவது இந்தியாவில் மற்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 1950 ரூபா, அதை பணத்தை கட்டினீங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 20 நாளைக்குள்ளே உங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிரும். நீங்கள் ஈஸியாக வண்டி வாங்கி ஓட்டி போடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அமைச்சர் சிவசங்கர் அவருடைய அங்கே போய் நின்று அவர் உதவியாளரை பார்த்தா மட்டும்தான் இது நடக்கும். ஏன்னா தமிழ்நாடு இதில் வந்து அந்த வாகன் சைட்டில் தமிழ்நாடு போர்ட்டலில் மட்டும் ஆம்னி பஸ்ஸுக்கு பர்மிட்டு நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பிளாக் பண்ணியிருப்பாங்க. மத்திய அரசாங்கம் பல தடவை சொல்லிட்டாங்க, சுற்றறிக்கை அனுப்பி இதை ஓப்பன் பண்ணுங்கன்னா இல்லை இது எங்கள் பாலிசின்னு வச்சுருந்தாங்க. இங்கே என்ன நடந்தது? ஒரு இடைப்பட்ட ஒரு நபரை பிடிச்சி 3 லட்சம் இல்லை 5 லட்சம் பணம் கொடுத்தா தான் ஒரு பர்மிட்டே வாங்க முடியும் ஆம்னி பஸ்ஸுக்கு. ஆனால் இன்னைக்கு விஜய் அரசாங்கம் அவர்கள் வந்ததுக்கப்புறம், இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு முதல் முறையாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதுக்கு வழிகாட்டு முறை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆம்னி பஸ் பர்மிட் வாங்கணுமா, இதை போங்க, இப்படி பண்ணுங்க, 1950 ரூபா பணத்தை கட்டுங்க, 15 நாள் உங்கள் வீடு தேடி பர்மிட் வரும்னு இருக்காங்க. எவ்வளோ பெரிய மாற்றம்! நிச்சயமா. இடையில ஆள் கிடையாதுல்ல. திமுகவுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, திமுகங்கிறவங்க கொள்ளையடிக்குவாங்க, இந்த அரசாங்கம் கொள்ளையடிக்க தயாரா இல்லை, யாரையும் கொள்ளையடிக்க விடல, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே. மக்களுக்கு அதாவது இந்த மாதிரி எளிய முறையில் எல்லா பர்மிஷன் கிடைச்சா தொழில் பெருகுமா பெருகாதா? இப்போ ஆம்னி பஸ்ஸுக்கு நீங்கள் 5 லட்சம் இல்லை 10 லட்சம் கொடுங்க, அப்போதான் நான் பர்மிட் தருவேன் அப்படின்னா எத்தனை பேர் தொழில் வருவாங்க? வர முடியாதுல்ல. கடனை வாங்கி தான் அந்த பஸ்ஸை வாங்குறாங்க.
பர்மிட்டுக்கு 10 லட்சம் கொடுக்கணும் எப்படி வருவாங்க? செய்ய முடியாதுல்ல. ஏன்னா அது பெரிய சிக்கல். அது நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உடனே தர மாட்டாங்க. 3 மாதம் 6 மாதம் பர்மிட் அப்போ தான் வரும். அது வரைக்கும் இஎம்ஐ கட்டணும், அது வரைக்கும் வெளியில் காசு வாங்கினா வட்டி கொடுக்கணும், அது வரைக்கும் தொழில் நடத்த முடியாது. அந்த பஸ்ஸை எங்கே கொண்டு போய் நிற்கிறது, அது பார்க்கிங் சார்ஜஸ், இப்படி பல எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இது எல்லாம் இந்த அரசாங்கம் குறைச்சிருக்குது. ஆனா செந்தில் பாலாஜி சொல்றாருங்க சார், இது ஆளுங்கட்சியினுடைய சூழ்ச்சி. ஏன்னா திமுக தரப்பின் மேல வந்து போடப்படக்கூடிய வழக்குகள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சியினுடைய சூழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டாஸ்மார்க் முறைகேடு வழக்குல இப்ப 4 நாட்களுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்களே, அவங்க முன்ஜாமீனுக்கு வந்து செந்தில் பாலாஜி வழக்கு பதிவு மனு கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு முன்ஜாமீன் கிடையாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை அவரும் அரெஸ்ட் ஆவார். வேற என்ன வழி இருக்கு? திமுக அரசாங்கம் நினைச்சார இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொட்டுப்பார், சீண்டிப்பார், வீரவசனம் பேசுறதுக்கு அதுவே கை விட்டுருச்சாமே. இல்ல அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி வந்து வசனம் பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையே. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. யாரு தவறு செய்தாலும் தண்டனை கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க, செய்ய போறாங்க. கரூர் கம்பெனி உங்களுக்கு அவ்வளவு பொங்கிட்டு வந்தது. அந்த கரூர் கம்பெனி வச்சு தானே நீங்க ஆட்டையை போட்டீங்க இவ்வளவு காசு. அதனால தானே இன்னைக்கு அந்த கோர்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு ஜாமீனே தர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. கரூர் கம்பெனி வச்சு தான் வசூல் பண்ணீங்க நீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம்லாம் பாருங்க, டாஸ்மார்க்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து டாஸ்மார்க், அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையிலேருந்து டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு வரும், நிறுவனத்துக்கிட்ட இருந்து டாஸ்மார்க் கடைக்கு வரும். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற ஆட்சி காலத்தில் மற்றவங்களாம் வேற மினிஸ்டராக இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 மணிக்கு மேலே இந்த டாஸ்மார்க் இருக்கக்கூடிய சரக்கை எடுத்து வெளியே வச்சு விற்பாங்க. 150 ரூபா சரக்கு 250 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் இந்த கரூர் கம்பெனிங்கிற அந்த ஒரு செந்தில் பாலாஜி அவர் நடத்திட்டு இருந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா, மதுபானம் தயாரிக்கிற கம்பெனி வந்து நேரடியாகவே இந்த டாஸ்மார்க் சில்லறை விற்பனை கடைக்கு வாங்கிடுறாங்க. அது எப்படின்னா, பில்லே போடாமல் தனிப்பட்ட முறையில் வாங்கிடுறாங்க. 150 ரூபாய்க்கு டாஸ்மார்க் அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் இந்த ஒயின் ஷாப்புக்கு வருது அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்திலேருந்து 30 ரூபாய்க்கு வாங்கி 10 மணிக்கு மேலே 250 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. அப்போ அப்படியே டபுள், அதாவது ட்ரிபிள் 5 மடங்கு பைசா வாங்குறாங்க. 30 ரூபாய்க்கு வாங்கினது 250 ரூபாய்க்கு விற்றா 220 ரூபா லாபம். அப்போ 220 ரூபா லாபத்தை எவ்வளவு தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10லேருந்து 20 கோடி ரூபா வசூலாயிருக்கு. அப்போ இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? நீங்கள் கொடுக்குறது 30 ரூபா தான், புரியுதுங்களா? மற்ற அமைச்சர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அவர் தனி ஒரு அரசாங்கமே நடத்தியிருக்கார் டாஸ்மார்க்கில். அவர் தனியாக ஒரு நிறுவனத்தை நடத்தி நேரடியாக அங்கேருந்து கொள்முதல், நேராக டாஸ்மார்க் கடை, அங்கே வசூல் பண்ணுறது யார் வந்து வாங்கிட்டு போவா? கரூர் கம்பெனியுடைய ஆட்கள் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஆதாரங்கள் அடிப்படையில் இருக்குது. நாம் என்னவோ 19 சொல்லிட்டு போனோம் அப்படின்னு இல்லை. இது எல்லாம் தரவாக விசாரித்து அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு நடைபெற்றிருக்குது. இதில் தான் அவர் குற்றவாளின்னு வந்திருக்குது. இதில் தான் அவர் கழிதிங்க போறாரு. இப்போ கரூர் கம்பெனின்னு உடனே இவங்களுக்கு கோவம் வருது. கரூர் கம்பெனி உடனே நீங்க பாத்தீங்க. சரி, செந்தில் பாலாஜி அவர் வந்து எம்எல்ஏ, அதனால கோவம் வருது. ஆனா இன்னைக்கு ஜி ஸ்கொயர்னு சொன்ன உடனே ஏன் எல்லா திமுக காரங்களுக்கும் வந்து கோவம் வந்துருச்சு. எல்லாருமே வந்து வெளிநடப்பு வேற செஞ்சாங்க இன்னைக்கு. அதுதானே தமிழ்நாட்டோட அவங்களுடைய அடுத்தது. அதுதானே நீங்க மதுபான ஆலைக்கு அடுத்து திமுக காரங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொழில் எதுவாக இருந்திருக்குது? ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்ல யார்கிட்ட இருந்து வாங்கி போட்டிருப்பாங்க? எந்த கம்பெனி மூலமா வாங்கியிருக்காங்க? ஜி ஸ்கொயர். தெளிவா தெரியுது. ஜி ஸ்கொயர்னா திமுகவா? ஏங்க ஓடணும்? ஜி ஸ்கொயர் சொன்னோன்னே ஏன் ஓடுனீங்க? எங்க அப்பன் குதிரைக்குள்ளன்னு நீங்களே ஏன் சொல்றீங்க? ஜி ஸ்கொயர் சொன்னோன்னே உங்களுக்கு ஏன் கோவம் வந்தது? அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஏன் கோவம் வந்தது? முதல்ல அதை சொல்லுங்க. ஏன் கோவம் வந்தது? லாட்ரின்னு சொன்னோன்னையும் யாரு? ஆதவ் அவர்கள் எந்திரிச்சு ரொம்ப தெளிவா பதில் சொன்னார். ஆமா, ரொம்ப சூப்பரா பதில் சொன்னார். ஆதவ் அவர் என்ன சொன்னாரு? லாட்ரி கம்பெனிங்கிறீங்க, எங்க மாமனாருக்கு தான் தெரியும், அவர்கிட்ட போய் கேட்டுக்குங்க அப்படின்ட்டாரு. சரி, நீங்களும் உதய் அவர் என்ன சொன்னாரு? உடனே நீங்க இந்த அவர் ரொம்ப அழகா, மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவரை எப்படி அழகா கூப்பிடுறாங்க அப்படின்னா, டாய்லெட் எதிர்கட்சி தலைவர்னு சொல்றாங்க. பாத்ரூம்ல ஒளிஞ்சிருந்த எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்ன கேட்டாரு? சரி, அப்படின்னா உங்க மாமனார்கிட்ட நீங்களும் ஒன்னா தானே இருக்கிறீங்க, உங்க மாமனார்கிட்ட கேட்டு சொல்லுங்கிறார். ஆதவ சூப்பரா சொன்னாரு. எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்க அப்பாவும் என் மாமனார் தான் ரொம்ப தோஸ்து, உங்க அப்பாட்ட போய் கேட்டுக்குங்க. இங்க காணும் உங்க அப்பாவை, இருந்தா சொல்லியிருப்பாரு, உங்க வீட்டுல போய் கேட்டுக்குங்கன்னு சொல்லிட்டாரு. இதை விட வேற என்ன இருக்கு சொல்லுங்க? ரொம்ப தெளிவா பேசினாரு. ஜி ஸ்கொயர்னு சொன்னீங்கன்னா நீங்க அதே மாதிரி ஆதவ அவர்கள் சொல்ற மாதிரி தைரியமா இருந்தா, உண்மை இருந்தா, திராணி இருந்தா இருந்து பதில் சொல்லியிருக்கணும். ஏன் சார் ஓடுறீங்க? இதே தெரியலையா? நிச்சயமா. அப்போ எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு தாவேக்காரங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது. நீங்க ஒண்ணும் இல்லை பாருங்க, இதே தான் பண்ணாங்க. உதயநிதி என்ன பண்ணாரு? எந்திரிச்சு நின்று சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், எரிசக்தி துறை அமைச்சர் அப்படின்னார்.
நீங்களா தெரியாமல் சொல்லிட்டதா நினச்சிட்டீங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? எரிசக்தி துறை சட்ட அமைச்சர் என்ன பண்ணார்? திரு சிடிஆர் நிர்மல்குமார் என்ன பண்ணார்? தெரிஞ்சுதான் சொன்னார். ஆமாம், மாண்புமிகு டாய்லெட்டில் 3 மணி நேரம் ஒளிஞ்சிருந்த எதிர்கட்சி தலைவர் அவர்களே, ரொம்ப சூப்பராக சொன்னாரா? எங்களுக்கும் பதில் சொல்ல தெரியும், 5 நிமிஷம் போதும், எங்களாலையும் இப்படியெல்லாம் பேச தெரியும், பேச வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாரா? இதுலேருந்து என்ன தெரியுது? எத்தனுக்கு எத்தன் உண்டு இவ்வுலகில். புரியுதுங்களா? திமுக காரன் வந்து நினைச்சிட்டான். அதனாலதான் சொல்றாங்க, திமுக காரங்களா எந்திரிச்சோன்னையும் உதயநிதியிலேருந்து ஏவாவேலிருந்து எல்லாரும் கதறாங்க, ஐயா லைவ் ஆஃப் பண்ணுங்க, லைவ் ஆஃப் பண்ணுங்க, ஐயா லைவ் ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு லைவ் ஆஃப் பண்ணும்? சட்டசபையில அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா மக்களுக்கு? ஆனா கனிமொழி சொல்றாங்க. ஒரு நிமிஷம், அதாவது அந்த மக்களுக்கு தெரியாதா? எதிர்கட்சி தலைவரா இருந்த அம்மையார ஜெயலலிதா அவர்களை நீங்க என்ன பண்ணீங்க? சேலையெல்லாம் உருவி எவ்வளவு கேவலப்படுத்தினீங்க. அந்த மாதிரி ஒரு ரகலை உருவாகலான்னு தான் இவங்க வந்து லைவை கட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. திமுக காரங்களே அடிதடி தான். அது நாங்கள் திமுக காரனா எப்படி இருப்போம்னு காட்டுறோம் அப்படிங்கிறத லைவை கட் பண்ணுங்கன்னு கதறாங்க. ஆனால் அங்கே யாரும் கட் பண்ணுற மாதிரியே தெரியல. செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ யாருமே தமிழ்நாட்டில் சீரியலே பார்க்குறது இல்லை, எல்லாம் உட்காந்து இதை பார்க்குறாங்க. ஏன்னா திமுக கதறுனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வரணும் தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தர் பதில் சொல்றதை கேளுங்க. மக்கள் சொல்றாங்க, என்ன யாரையா இவரு இவ்வளவு அடிச்சாலும் திருப்பி திருப்பி அடி வாங்கிட்டே இருக்கிறாரு, பாக்குறக்கே பாவமா இருக்கேன்னு உதயநிதி பார்த்து சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாத்துறாங்க உதயநிதியை. கொஞ்சம் கூட கூச்சு நாச்சம் இல்லாம எந்திரிச்சு திருப்பி நின்றுக்கிட்டு சங்கி அமைச்சர் இல்ல நீங்க லைவை கட் பண்ண லீவ் போட்டுறாரு லாட்ரி இப்படின்னு ஏடா கூடமா பேசி மாட்டிக்கிறார். இன்னைக்கு எதுக்கு லீவ் போட்டுருப்பாங்க சொல்லுங்க? நீ போயிடாது தம்பி, உன்னைக்கு சாத்திரக்கு இன்னைக்கு அங்கே 10-15 பேர் தயாராகிறாங்க, நீ அடி வாங்க மாட்டேங்கிற, நீ எந்திரிச்சு நின்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு கலைஞருடைய பேரை நான் நின்று பேசாம நான் உட்பட எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் கேட்குறோம், ஏன் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்றீங்க? நீங்கள் தான் சார், நீங்கள் தான் பெரிய பலசாலியாச்சு, தைரியசாலியாச்சு, நீங்கள் ஏன் சார் எதிர்கட்சி தலைவர் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்றீங்க? எடப்பாடி பழனிசாமி ஏன் கூப்பிட்றீங்க? உங்க கூட்டாளியா? இல்ல, எது கூப்பிடுறீங்க? அப்புறம் இவர் அப்படித்தானே பேசுறாரு. நாங்க எல்லாரும் கேட்கிறோம், எதிர்கட்சி உட்பட அத்தனை பேரும் நாங்க கேட்கிறோம், பதில் சொல்லுங்க. நீங்க கேளுங்க, எதிர்கட்சி தலைவர் நீங்க தானே, நீங்க நான் கேட்கறேன்னு கேளுங்க. அடி வெளுத்து கட்டுறானுங்களே ஒவ்வொருத்தரும். ஏன்னா அனைத்து அமைச்சர்களும் போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க திமுகவை, பதிலே சொல்ல முடியல. அதனாலதான் இந்த கதறல். இப்போ கனிமொழி அக்காவுக்கு வந்து நீங்க கேட்டீங்க, கனிமொழி அக்காவுக்கு வந்து அதாவது அவங்க ஓப்பனா ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க சார். இது வந்து சட்டசபை மாதிரி தெரியல, ரீல்ஸுக்காகவே இந்த சட்டசபை வந்து நடக்குது அப்படிதான் தெரியுது. ஏன்னா அவங்க ப்ரொமோட் ஆகணும், அதுக்காக இந்த சட்டசபை நடக்குது, ரீல்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து முதல்வர் வந்து இந்த சட்டசபையை நடத்துறாருன்னு சொல்றாங்க. சரி, கனிமொழி அக்காட்ட கேட்குறேன் நான், கண்டென்ட் யார் கொடுக்குறா? கண்டென்ட் யார் கொடுக்குறா? இந்த ரீல்ஸ் போடுற அளவுக்கு கண்டென்ட் யார் கொடுக்குறா? திமுக. அப்புறம் உண்மையாலுமே சொல்லுங்க, இந்த அரசாங்கம் ரீல்ஸ் அரசாங்கமா? இந்த அரசாங்கம் ரீல்ஸ் அரசாங்கமா? இல்ல, கேள்வி கேட்குறாங்க. இந்த அரசாங்கம் ரீல்ஸ் அரசாங்கம். திமுக அரசாங்கம் இருக்கும்போது காலையில காபி சாப்பிட்டேலா அப்படின்னு ஒருத்தர் வாக்கிங் இவர் போயிட்டு இருப்பாரு, ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. அப்போ கேட்பாங்க, காபி சாப்பிட்டேலா? நான் சாப்பிட்டேங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கிறீங்களா மம்மி, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேஷுவலான முதல்வர். ஆமா, அப்படி கேட்பாரு. பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 பேர் நின்று வீடியோ எடுத்துட்டு இருப்பான். புரியுதுங்களா? உடனே அந்த ஏத்தாப்புல வீட்டுல முதல்வர் வாக்கிங் போனா, இப்ப விஜய், இப்ப முதல்வர் விஜய் போனாவே ஏத்தாப்புல வீட்டுல போய் நின்று கதவை தட்டி நல்லா இருக்கிறீங்களா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாரு. அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாரு எப்ப வாக்கிங் போகும்போது. அடுத்தது அப்படியே நேராக சட்டசபை கிளம்பி வரும்போது ரொம்ப ஏங்க சாமி வீடு கொடுத்தீங்க சாமி, நல்லா இருக்குதுங்க சாமி, நல்லா பண்ணீங்க, நீங்க நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு ஒரு அம்மா பேசுவாங்க. இது அடுத்தது. இந்த செட்டிங் வந்து ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு தொடர்ந்து இதே ஆளுங்க, வேற ஆளுங்க இல்லை, அதே வாடகை அதே டெய்லருங்கிற மாதிரி இது அப்படியே கன்டினியூ ஆகும். அடுத்தது இன்னொருத்தர் வருவார், இன்னொருத்தர் வந்து நின்றுட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து அந்த தாய்மா இதில் நான் முதல்வனில் திட்டத்தில் எனக்கு இது பண்ணீங்க, நான் அதனால வளர்ந்து நான் டாக்டர் ஆகிட்டேன், அதனால நான் வளர்ந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு மாணவர் வந்து சொல்லுவார். அவர் படித்தாரா படிக்கலையா, அவர் யார், 5ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணிக்க மாட்டார், அப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஒரு இது போடுவார். அடுத்தது அங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அஜித்குமார் ஆட்கள் மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொன்றுவாங்க.
இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் 2 சின்ன பசங்களை கூப்பிட்டு நீங்கள்லாம் எப்படி நல்லா பேசுகிறீங்களே, எப்படி கண்டென்ட் போடுறீங்க, இந்த வீடியோலாம் வந்து நீங்கள் அருமையாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, படிக்கிற வயசில் வீடியோ போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ட்டு இவர் ஒரு வீடியோ போடுவார் அந்த பசங்களை வச்சுக்கிட்டு, இதெல்லாம் பண்ணுவார். இதுதான் ரீல்ஸ் அரசாங்கம். ஆனால் இன்னைக்கு நடக்கிறது என்ன அரசாங்கம்? இந்த நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அது எதிர்வினையாற்றுறாங்க அவங்க நேருக்கு நேராக. இன்னொன்று, முன்னாள் முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள் எப்போ பேசுவார்? எதிர்கட்சிகளே இருக்காது, எல்லாம் காலியாகி வெளியில் போயிருப்பாங்க. போன 10 நிமிஷம் எடப்பாடி என்ன பண்ணார்? போன 10 நிமிஷத்தில் எழுந்து வெளியில் வந்துருவார். இவர் அந்த பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த பக்கம் இவர் ஃபேஸ் மட்டும் தான் தெரியும் அந்த கேமராவில். எதிர்கட்சியான உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் அப்படிம்பார். அந்த பக்கம் எவனுமே இருக்க மாட்டான். நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படிம்பார். ஏன்னா யாருமே இல்லாத கிடையாது, யாருக்கிட்ட யாத்துனீங்க? இவரா ஒரு ஒன்றை போட்டுட்டு ஒரு ரீல்ஸ் போட்டுருவாங்க, பார்த்தீர்களா, எதிர்கட்சியை தெரிக்க விட்ட முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் அப்படின்னு போடுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. இல்ல சார், பாவம் சார், திமுக விட்டுருங்க சார். நீங்க இருங்க, டீ கொடுறது கொடுக்குற கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இவரா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆக நாங்கள் தான் அந்த இதே கச்சத்தீவை மீட்போம் பாரு, எவனுமே இருக்க மாட்டான் அந்த பக்கம். கச்சத்தீவு கொடுத்தது யாரு? எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல, இருக்கும்போது பேச மாட்டாங்க. பேசினா கேட்பாங்க. கச்சத்தீவை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீட்போம் அப்படின்னு இந்த பக்கம் நின்று பேசிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லாத இருக்கையை பார்த்துக்கிட்டு இவர் ஆகவசனம் பேசிட்டு இருப்பாரு. ஆக அப்படின்னு எல்லாம் கை தட்டுவாங்க. எல்லாம் செட்டிங். அந்த சேரை கொடுத்தது கூட வந்து எல்லாம் செட்டிங். கருணாநிதி தான் சார். எந்த சேரை? சட்டசபையில இருக்கிறது. நான் ஏதாவது சொல்லிட போறேன். இந்த சார், ஏவா வேலு சொல்ல, நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கை இந்த அழகான நாற்காலியை வந்து செய்தது. அவர் என்ன வரும்போது திருட்ரையில எடுத்து வந்தார் அந்த சேரை? இல்ல கேட்கறேன் நான், அந்த திருட்ரையில வந்தார்ல, அவரே ஒத்துக்கிட்டார்ல, அந்த ட்ரெயின்ல வரும்போது அந்த சேரை தூக்கிட்டு வந்தாரா? அப்புறம் மக்கள் வரிப்பணத்தில் வாங்கி போட்ட சேருங்க அது. அவர் உட்காரக்கு சொகுசா இருக்கிறதுக்காக வாங்கி போட்டாங்க. அவர் மக்கள் ஆட்சி பண்றதுக்கு செஞ்சு சொன்னா அவர் சொகுசா உட்காந்து பண்ணாரு. அதனாலதான் திருப்பி போட்டு தாக்குறாங்க. அவர் கேட்டார்ல, அதை ஒரிஜினல் சூப்பரா ஒரு கேள்வி கேட்டார். என்ன திருப்பி கூவத்தை கிளீன் பண்ணுமா அப்படின்னு கேட்டாரு. கூவம் ஏற்கனவே கிளீனாலாம் இல்ல சார், அதுக்கு தீர்மானம் வந்து ரொம்ப விஷயமா போட்டாங்க. ஆமா, அதுதான் கேட்டாரு அவர். திமுகங்கிறத வந்து கூவன்னு சொல்றீங்க. ஆமா, திருப்பி கிளீன் பண்ணுமான்னு கேட்டாரு. அதுதான் சொல்றேன் நான். அந்த சோபாவை நீங்க சொல்லுங்க, அவரு வரும்போது எடுத்து வந்தாரா? இல்ல அவங்க மன்னாதி பரம்பரை? அவரு சொல்லுங்க, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரையே 3 மணி நேரம் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டேன்னு மக்கள் ரீல்ஸ் போட்டு உட்காந்துக்கிறான். இந்த நேரத்துல போய் நின்று அந்த சேரை கருணாநிதி தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. கருணாநிதி அவர்கள் கூட சொல்றது இல்லை, யாருமே பேர் சொல்லி சொல்றது இல்லை அந்த சபையில. அவங்க எல்லாம் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறாங்க பாருங்க. ஊழல்ல விஞ்ஞான ரீதியில் ஊழல் பண்ணவர் கலைஞர்னு பேர் எடுத்திருக்காரு. ஆனா சொல்றீங்க சார், இவங்க நாற்காலி அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப நாகரிகமாக கலைஞர் கருணாநிதினு சொல்றாங்க. அப்படி ஏதாவது பேர் சொல்லிட்டா கூட முதல்வர் எந்திரிச்சு வருத்தம் தெரிவிக்கிறார், தப்பா பேசிட்டாங்க மன்னிச்சுக்குங்கன்னு கேட்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான ஒரு சபையை இது வரைக்கும் இந்த தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. நீங்க எதிர்த்தாப்புல இருக்கிறதெல்லாம் பாருங்க. திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் எவ்வளவு அழகா கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு அழகா பதில் வருது எதிர்த்தரப்புல. அவங்க எந்திரிச்சு என்ன கோரிக்கை வேணுமோ, என்ன மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கேட்கறாங்க. எதிர்த்தாப்புல இருந்து பதில் கிடைக்குது. ஆமா இல்லையா? பதில் கிடைக்குது. இதுதாங்க சபை. எந்திரிச்சு நின்று சேரை கொண்டு வந்தது கலைஞர். இது தேவையா? இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? திமுக தனியா இன்னைக்கு நடக்குது. திமுகவோட சேர்ந்துதான் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்துதான் நீங்க வந்து எங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் வச்சுதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னு அவங்க தெளிவா கேட்டாங்கல்ல. நாங்க தனிச்சு நின்னோம், இந்த கூட்டணி இல்லாம என்னைக்கு நீங்க தனியா நின்றுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. தேவையா உங்களுக்கு இதெல்லாம்? கண்டென்ட் கொடுக்கறதே நீங்க தானே. ஆனா வந்து ராஜாஜி அண்ணா உட்கார்ந்த நாற்காலியில வந்து ஒரு கேவலமான அந்த ஒரு வார்த்தை வந்து அவர் சொன்னாரு. அதில் வந்து இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் அப்படிங்கக்கூடிய தருதலைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆசா அவர்கள் வந்து ரொம்ப கொச்சையாக ஆபாசமாக இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த நாயை அப்படின்னு நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு வராங்க. நானும் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை, புரியுதுங்களா? அவர் எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள். அவருக்கு வந்து அவர் ஒரு எம்பியாக இருந்திருக்கார், சரிங்களா? ஒரு அடித்தட்ட மக்கள்ல இருந்து அவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கார். அதை நம்ம மதிக்கிறோம். அதனால அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை, சரிங்களா? ஆனால் அவர் எப்படி பயன்படுத்துகிறார்? ஒரு எம்பியாக இருந்தவர், ஒரு அமைச்சராக இருந்தவர், எந்த மாதிரியான வார்த்தைகளாக பயன்படுத்துகிறார்? இது வந்து அவருக்கு அந்த பதவிக்கு அவர் வந்து அழகு சேர்த்துறாரா? ஒரு எம்பியாக இருக்கிறதுக்கு போல அவருக்கு அருகதை இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அந்த மக்கள் இன்னைக்கு வருத்தப்படுவாங்க. நீலகிரி மக்கள்லாம்
இந்த மாதிரி ஒரு தருதலையை, இந்த மாதிரி ஒரு நாயை நம்ம செலக்ட் பண்ணிட்டோமேனு வருத்தப்படுவாங்க. ஏங்க இன்னைக்கு நீங்கள் தங்க மோதிர திட்டம் கொடுக்குறாங்க, தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். அது உடனே திமுக காரெல்லாம் கதறான். எப்படிங்க ஒரு பைசாவுக்கு தர முடியும்? அதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்குது, பெரிய ஊழல் நடந்திருக்குது. என்ன ஊழல் நடந்திருக்குது? அவங்க தான் வெளிப்படையே சொல்லிட்டாங்களே 755 கோடி. அதுதான் சொல்கிறாங்க. ஒரு பைசா அதை விட கம்மியாக தர முடியாது, ஒரு பைசாக்கு தராங்க. ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். கண்டிப்பாக அம்மையார் அவர்கள் ₹1 சம்பளம் வாங்கினாங்க. நான் சம்பளமே வாங்க மாட்டேன்னு சொன்னால் கேள்வி கேட்டிருக்கலாம். ₹1 சம்பளம் வாங்கினாங்க. அந்த மாதிரி ஜோயா ஆலுகாஸ் நிறுவனம் வந்து ஒரு பைசாக்கு செய்கிறேன்ட்டாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க? திரும்பவும் அந்த தமிழ்நாடு அரசு கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த ஒரு பைசாவுக்கு ஒரு நிறுவனம் செஞ்சு தர்றேன்னு சொல்லிட்டாங்க. மீதி இதில் போட்டிட்டு இருக்கிற 5-6 நிறுவனங்களும் உங்களால் யாருனாலும் செய்ய முடிஞ்சுன்னா செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை விட என்ன வெளிப்படைத்தன்மை வேணும்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு ஊழல் நடந்திருக்குது சொல்லுங்க. சரி, அந்த 1 கிராம் தங்கத்தில் கலப்படங்கள் இருந்திருக்குது. என்ன அந்த 4.5 லட்சம் மோதிரத்தையும் செஞ்சு கொண்டு போய் அவர் என்ன வீட்டுக்குள்ளே வச்சுக்க போகிறாரு? பிறந்த குழந்தைங்களுக்கு தானே போட போகிறாரு. அதை ஒன்றை திமுக காரனுக்கு போடாம விட்டு போகிறாங்களா? திமுக காரனுடைய ஃபேமிலியில் போய் இப்போ பாருங்கள், நீங்கள் வேணா பாருங்கள், இந்த அரசு தரக்கூடிய நிதிகள்லாம் வாங்குறதுக்கு திமுக காரனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. மத்திய அரசாங்கத்துடைய எல்லா நிதியும் முத்ரா லோன்ல இருந்து, மோடியுடைய அவர்களுடைய வீட்டு இதுல இருந்து, கழிப்பறை திட்டத்துல இருந்து முதல் பயனாளி யாருன்னு கேட்டால் திமுக காரன் தான். அவன் தான் லைன் நிற்பான். இந்த இலவச மோதிரத்தை கொடுக்குறாருன்னொன்னே எல்லாரும் நாளையிலேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க, போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவானுங்க. பண்ணிவிட்டு அந்த மோதிரம் வாங்குற முதல் ஆள் அவங்களா தான் இருப்பாங்க. அந்த மோதிரத்தை வாங்கி உங்கள் திமுக கார ஒருத்தர் வாங்குவான்ல, அந்த மோதிரத்தை வாங்கி உரசி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, அடகு கடையில் உருக்கியே பாருங்க, சொல்லுங்க இதுதான் ஊழல் நடந்திருக்குது. இவர் இந்த அந்த நகையை மதிப்பிடுறதுக்கு ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதுக்கிட்ட கொடுத்து செக் பண்ணி அறிக்கை வாங்கி இங்கே பாருங்க 1 கிராம் நாணயத்தில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்குது, இவ்வளோ கலப்படம் இருக்குது, காமிங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு 1 பைசா கொடுத்தா நீங்கள் யோசிச்சு பாருங்க, குறைஞ்சது ஒரு 5 லட்சம் மோதிரம்னு வச்சுங்க வருஷத்துக்கு. 1 பைசாவுக்கு ஒரு நிறுவனம் செஞ்சதுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய வருமானம், எவ்வளோ பெரிய லாபம்னு யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா நீங்கள் அடுத்த பெட்டு யார் கொடுத்துருக்குறா? 2வது பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ₹457 ₹84 அது ஒரு பைசா போட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அது கடைசி அதிகபட்ச அமௌண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா 16,500 ஒரு நிறுவனம் கொடுத்துருக்கு. பேர் சொல்ல வேண்டாம், 16,500 ஒரு நிறுவனம் கொடுத்துருக்குது. இப்போ 2வது நிறுவனமும் ஒரு 500 வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 5 லட்சம் மோதிரம் செய்யணும். நீங்கள் ஒரு சைபர் எடுத்து போட்டிங்கன்னா 50 லட்சம், அடுத்த சைபர் எடுத்து போட்டிங்கன்னா 5 கோடி ரூபாய், இன்னும் 5×20 மொத்தம் 200 கோடி ரூபாய் செலவு பண்ணால் தான் அடுத்த 2வது வரக்கூடிய நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் 200 கோடி ரூபாய் கொடுத்தா தான் அந்த 5 லட்சம் 1 கிராம் மோதிரம் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நிறுவனம் எவ்வளோ பைசா கோட் பண்ணிக்கிறாங்க? 1 பைசா. இப்போ நீங்கள் ஒன்றுமே வேண்டியதில்லை, 1 பைசான்னு கணக்கு போட்டிங்கன்னா மீறி போனால் 5 லட்சத்துக்கு 1 பைசா கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 50,000 அதுக்குள்ளே தான் வந்துடும். அவ்வளோதான் வரும். 50,000 வராது எனக்கு தெரிஞ்சு, ஒரு 5,000 ஒரு 50,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம் மோதிரம் முதல் நிறுவனம் 1 பைசா கொடுத்துருக்காங்க. அப்போது குறைஞ்சபட்ச அமௌண்ட்டு தான் வரும் இல்லையா? அந்த அமௌண்ட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டு அந்த 200 கோடியில் இந்த ஒரு 50,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய அமௌண்ட்டை கழிச்சிங்கன்னா எவ்வளோ லாபம்? அரசாங்கத்துக்கு லாபம், அது மக்கள் வரி பணம் தானே. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ நலத்திட்டங்கள் செய்யலாம், அதை செய்கிறாங்க. திமுக காரனுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தா 40% கமிஷன் பார்த்துருக்கலாம்ல, அது போச்சு. இல்லைன்னா ஊழல் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் இந்த 4.5 லட்சம் 1 கிராம் காசை கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஆட்டை போட்டிருக்கலாம்ல காசை. கலப்படத்தை தாமரத்தை அதிகப்படுத்தி கலப்படம் பண்ணி அந்த மோதிரத்தை வித்துருக்கலாம்ல. இப்படிலாம் ஐடியா பண்ணுவான். அப்போது இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை உருவாகுது பாருங்க. திமுக காரனுடைய எண்ணமே அப்படித்தான். கண்டிப்பாக கமிஷன் கிடைக்காது, அதனால இதை இது பண்ணி இது ஒரு பிரச்சனை ஆக்கலான்னு ஐடியா பண்ணாங்க. இன்னைக்கு சேகர் பாபு சொல்லியிருக்கிறாரு, முருகனை கும்பிடுறவங்க எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, முருகருக்கு ஓட்டு இருந்துச்சுன்னா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாருன்னு சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு தோத்து போயிட்டா முருகனாகவும் வந்துடும். திமுக தோத்து போயிட்டா முருகர் வாழ்க, முருகர் தான் எல்லாமே, முருகனுக்கு அரோகரான்னு காவடி தூக்கிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. வேல் எடுப்பாங்க, காவடி தூக்குவாங்க. இப்போ கூட ஆமாம், காலில் செருப்பு போடாமல் இங்கிருந்து நடைபயணம் போவாங்க. ஆட்சிக்கு வந்துட்டா அதே முருகரை கந்தசஷ்டி கவசத்தை அவமானப்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பானுங்க.
அவனை அரெஸ்ட் பண்ணுறான்னு சொன்னோம்னா பண்ண மாட்டாங்க. 2 மாதம் 3 மாதம் கழித்து அந்த திமுகவுடைய முதல்வர் அவரை கூப்பிட்டு சால்வை போடுவார். நீங்கள்லாம் தான் தமிழ்நாட்டுடைய பொக்கிஷங்கள், நீங்கள் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு வந்து என்னவோ ஆயிருக்கும், அதாவது கற்காலத்துக்கு போயிருக்கும், தமிழை படிக்காமல் போயிருப்பான் அப்படின்னு பெரிய புகழாக அறிஞ்சு விட்டு அவருக்கு ஒரு சால்வை போடுவார், அவருக்கு ஒரு புத்தகம் கொடுப்பார், அவருக்கு ஒரு பரிசு கொடுப்பார், இல்லை ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுப்பார். தமிழ்நாட்டு எங்கள் முருகரை கும்பிட்ற எங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு அவருக்கு பரிசு கொடுப்பார். இதெல்லாம் திமுக அரசாங்கம் பண்ணுவாங்க. ஆனால் திமுககார தோற்று போய் எதிர்கட்சியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன எல்லாம் பண்ணுவான். காவடி தூக்குவான், வேல் குத்திக்குவான், அழகு குத்திக்குவான், வேலை பிடிப்பாங்க, கால்நடையாக போவாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. திமுகங்கிறது ஒரு சந்தர்ப்பவாத கட்சி, தமிழ்நாட்டுக்கு என்றைக்குமே துரோகம் செய்யக்கூடிய கட்சி. திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கவே முடியாது. திமுக ஆட்சியில் இருந்தால் அடுத்த தலைமுறை அழிஞ்சு தான் போகும். நீங்கள் போன 21க்கு முன்னாடி போதைப் பொருட்களுடைய ஆதவர்ஜுன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். 21க்கு முன்னாடி எவ்வளவு குற்ற வழக்குகள், 21க்கு அப்புறம் எவ்வளவு குற்ற வழக்குகள், எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுச்சு. 40 வருஷம் 50%, 60% ஏறிட்டே போன கதை திமுகவுது. ஏன்னா அந்த அயலக பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் ஒரு போதைப் பொருட்கள் கடத்தலுடைய கும்பல் தலைவனாக இருந்தார், திமுகவுடைய அந்த பொறுப்பில் இருந்தவர். இப்படி எல்லா பிரச்சனைகளும் திமுகவில் இருக்கும். யார் கெட்டதனா இருந்தாலும், அதை வீடியோலாம் ஃபோட்டோலாம் காமிச்சாங்க. ஒரு 2 வயசு குழந்தையை கற்பழித்து கொன்னவர் திமுக காரர் அப்படின்னு ஃபோட்டோ கூட காமிச்சாங்க. ஆதாரத்தை காட்டினாங்க. ராஜ்மோகன் உட்பட எல்லாருமே எல்லா ஆதாரத்தை காமிச்சு அருமையாக பேசினாங்க. அதான் தீய சக்தி திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி அது அழிஞ்சிருச்சு. அதனால் மக்கள் இனிமேல் நல்லபடியாக இருப்பாங்க, நல்லா சுபிக்ஷமாக வாழ்வாங்க.